தங்கை அக்கா பெண்ணு அம்மா அவங்கள கூட விடலை. ஆனால் மாமியாரை சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ராமசாமி நாயக்கர் இன்னொன்று சொன்னார், ஆண்கள் எவ்வளவு பெண்களை வேணாலும் வச்சுக்கலாம், அதே மாதிரி பெண்களும் எவ்வளோ ஆண்களை வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். பிராமண வெறுப்புங்கிறது கூட எவ்வளவு கபட நாடகம் அப்படிங்கிறது நான் சொன்னேன். அவருக்கு பிராமணர்கள் மீது வெறுப்பே கிடையாது. உயர் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுகிற உயர் ஜாதி மக்கள் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது. ஏன்னா அவரை கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்தது எல்லாமே உயர் ஜாதி மக்கள் தான். பிராமணர்களை மட்டுமே குடியேற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? ஏய், உங்களுக்கெல்லாம் வீடை கொடுத்தேன்னு சொன்னால் பண்ணி கட்டுற லாய மாதிரி ஆயிரும்டா அப்படின்னு சொன்னார். அவங்க வீட்டை நல்லபடியாக வச்சுக்குவாங்க, வாசலில் தெளித்து கோலம் போடுவாங்க, வீடை நல்லா வச்சுக்குவாங்க, வாடகையை மாதம் மாதம் கொடுப்பாங்க. நீங்கள் வீடையும் ஒழுங்காக வச்சுக்க மாட்டீங்க. மாட்டு கொட்டாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல சார், பன்றி கட்டும் இடம் மாதிரி வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அண்ணாமலை சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவேரா மட்டும் மணியம்மையை கல்யாணம் பண்ணலனாக்க திமுக என்ற கட்சியே உருவாயிருக்காது. ஆமாம், கண்டிப்பாக உருவாயிருக்காது. அந்த ஒரு காரணத்தை காட்டு அது. இவர் இப்படி பேசியிருக்காரு, ஏன்னா இவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிம்பமாக மாற்றிட்டாங்க. அதாவது பாமர மக்களுடைய மூளையை மழுங்கடிச்சு இதை நம்ப வச்சுட்டாங்க. அதனால அந்த பிம்பத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த பிம்பத்துக்கு அடி விழுது. ஒரு பெண்ணு 5 ஆண்களுடன் படுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது பெண்ணுரிமை சொன்னா, அந்த மாதிரி பெண்ணுரிமை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அண்ணாமலை சொன்னார் 2022 நவம்பரில் பெரியார் சிலைகளை நாங்கள் அகற்றுவோம் அப்படின்னாரு. உடனே எங்கள் நாடை கொந்தளிச்சு போச்சு. அப்புறம் அவர் சொன்னார், பெரியார் சிலைகளை கண்டிப்பாக அகற்றுவோம், அது எங்கே இருக்க வேண்டுமோ அதற்கு உரிய இடத்தில் வைக்கப்படும். திருப்பூராவில் லெனின் சிலைகளுக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஆகலாம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ மக்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் விக்னேஷ். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து பேசினது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. காம இச்சைக்கு தன்னுடைய தாய் அப்புறம் தங்கைகள் இல்ல அவர் சொல்லியிருக்காரு, ஈவேரா சொன்னதா சொல்லிட்டு அப்போதான் நேயர்களுக்கு என்னன்றது தெரியும் இல்லை, அதுக்காக கேட்குறேன். ஈவேரா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்காரா? ஏன்னா அப்படி பயன்படுத்தலைன்றதை திராவிடர் கழகங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது? ராமசாமி நாயக்கர் என்னென்ன சொல்லிருக்காருங்கிறது பல்வேறு இடங்களில் வந்திருக்குங்க. இந்த லாஸ்ட்டு 10-12 இயர்ஸில் நீங்கள் பாருங்கள், துக்ளக்கில் தொடர்ச்சியாக அதுக்கு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. துக்ளக்கில் அதாவது சோ ராமசாமி சாருடைய அந்த பீரியட்லேயும் அவர் இறந்த பிறகும் கூட தொடர்ச்சியாக ஆர்டிகல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. சும்மா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன தெரியுமோ, திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னுட்டு. இஸ்லாமியர்களை பற்றி அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்னால் சொல்ல முடியாது சார். பாகிஸ்தானுக்கே போகட்டும்ன்ற மாதிரிலாம் என்னால் சொல்லவே முடியாது. தமிழ் பற்றி இஸ்லாமியர்கள் பற்றி பேசும்போது ஒரு சனியன் விட்டதுன்னு நான் நினச்சேன், அடுத்த சனியனை தூக்கிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர். இதை விட மோசமான, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு மனிதனுக்கு பாலியல் இச்சை ஏற்பட்டால் அதை தீர்த்து கொள்ள அவன் மனைவியை அணுக வேண்டும். அதுதான் நார்மல். அதாவது ஏகபத்னி விரதன் அப்படின்னு சொல்லுவோம், ராமபிரான் மாதிரி. ஆனால் அவர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். தங்கை அக்கா பெண்ணு அம்மா அவங்கள கூட விடலை. ஆனால் மாமியாரை சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது எதை கூட கம்பேர் பண்ணி மாமியார் நாத்தனார், அது எதை கூட கம்பேர் பண்ணி பேசினார்னாக்க விலங்குகள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது போல இருக்கும். எக்ஸாக்ட்லி அதுதான். அதாவது ஜங்கல் ரூல் அப்படிங்கிறதே வேறு. இப்போ எங்கள் வீட்டில் கூட தான் 7-8 கேட்ஸ் இருக்குது, பூதைகள் இருக்குது. அதுகளுக்குள்ள அக்கா தங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாத்தா பாட்டியாலும் ஒன்றுமே கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கும். அது அந்த சமூகத்தில் இருக்கிற சமாச்சாரம் தான். அதே மாதிரி சிங்கத்தினுடைய இதுலேயும் கூட்டத்துலேயும் அது பார்க்க முடியும். அது மாதிரி ஓரொரு விலங்கினுடைய இதுலேயும்
அது இருக்கிறது தான். அதனால தான் நம்ம வந்து விலங்குகளாக இன்னைக்கு இல்லை. நம்ம வந்து 5 அறிவு படைத்த மிருகங்கள் கிடையாது, 6 அறிவு படைத்த மிருகம். ஒரு மிருகம் 6 அறிவு படைச்சிருக்கிறதுனால தான் நான் அவங்களோட பேச முடியுது, சிரிக்க முடிகிறது, உணர முடிகிறது. தப்பு எது சரி, அதுக்குன்னு செப்பரேட்டாக தனியான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு சமூகம் அப்படின்னு வரும்போது ஆதிகால மனிதர்கள்லாம் அப்படி தாங்க இருந்தாங்க. ஆதி காலத்தில் மனிதர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சமூகம்னு வாழும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நெறிமுறைகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு கட்டுப்பாடு வேணும். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம நாலடியாரில் சொன்னதும், ஔவையார் சொன்னதும், ஆத்திச்சூடி குன்றவேந்தரில் சொன்னதும், திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லி தொலைச்சதும் இதெல்லாமே தப்புன்றீங்களா? அவங்கெல்லாம் அறநெறி எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, அற போதனை எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தப்பு. ராமசாமி நாயக்கர் மட்டும்தான் கரெக்டா? ராமசாமி நாயக்கர் இன்னொன்று சொன்னார், ஆண்கள் வந்து எவ்வளவு பெண்களை வேணாலும் வச்சுக்கலாம், அதே மாதிரி பெண்களும் எவ்வளோ ஆண்களை வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஆல்ரெடி மேட்ரு பப்ளிக்கில் இருக்கிறது தான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது, இள வயசில் சொல்கிறேன், காலேஜ் படிக்கும்போது ட்ரிச்சியில் தான் படித்தேன், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில். அப்போவே எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன முதல் விஷயம் இருக்குது இல்லையா, காம இச்சை அப்படிங்கிறது, காம இச்சைக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னது. நான் காலேஜில் படிக்கும்போதே 21 வயசு சிறுவனாக இருக்கும்போதே எனக்கு சொல்லப்பட்டது. நான் திருச்சிக்காரன், அவங்கெல்லாம் திருச்சி கூட ரொம்ப கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டிஎம்கேக்காரங்க ப்ளஸ் இந்த தீகாக்காரங்கெல்லாம் திருச்சியில் ரொம்ப கொடி கட்டி பறந்த காலம் அது. அப்போவே எனக்கு வந்து ராமசாமி நாயக்கர் மேலே ஒரு மாதிரி வெறுப்பு வர ஆரம்பிச்சிது. ஆனால் இதே இது நான் வந்து அம்பேத்கரை பற்றி சொல்லவே மாட்டேன். அம்பேத்கர் எவ்வளோ புனிதர் தெரியுமா? அம்பேத்கர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டை என்னால் சொல்ல முடியாது. அவருடைய ஒரே ஒரு தவறு, மதம் மாறி போனார். ஆனால் அந்த மதத்திலும் கூட அவர் சந்தோஷமாக இருக்கல அப்படிங்கிறது உண்மை. ஓகே, வேற இவங்க அப்படி கிடையாது. ராமசாமி நாயக்கர் வந்து இவ்வளவு ஒரு ஒழுக்கமற்ற ஒரு நபராக இருந்தார் அப்படின்னா என்னால் அதெல்லாம் வர்ணிக்க முடியாது. பிராமண வெறுப்பு அப்படிங்கிறது ஒன்று சார், தமிழ் வெறுப்பு அப்படிங்கிறது இன்னொன்று. அதே மாதிரி சுதந்திரம் வெறுப்பு. ஏன்னா சுதந்திரமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். நீங்கள் சுதந்திரம் வேண்டாம், நீங்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுங்க, தமிழ்நாடை நீங்கள் வந்து டைரெக்டாக லண்டன்லேருந்து ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். பிராமண வெறுப்புங்கிறது கூட எவ்வளோ கபட நாடகம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அவருக்கு பிராமணர்கள் மீது வெறுப்பே கிடையாது. உயர் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுகிற உயர் ஜாதி மக்கள் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது. ஏன்னா அவரை கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்தது எல்லாமே உயர் ஜாதி மக்கள் தான். கரெக்டாக? கட்சி ஆரம்பித்தது எல்லாருமே உயர் ஜாதி மக்களுடைய ஆதரவில் தான். அவர்கள் தான் அதில் வந்து பொறுப்பில் இருந்தாங்க. தலித் இருந்தானா அதில்? இப்போ என்னமோ தலித்துன்னு சொல்கிறாங்களே, தலித்துக்கு தான் அவர் பாடுபட்டார் அப்படின்ட்டு. ஜாதியை ஒழிக்க பாடுபட்டார். எந்த ஜாதியை ஒழிச்சார் சொல்லுங்கள்? ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. ஈரோடில் அவருக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி, நிறைய வீடுகள், சொந்த வீட்டில் நிறைய குட்டி குட்டியாக வீடு கொடுப்பாங்க. அந்த வீடுகள்லாம் அவர் வந்து வாடகைக்கு விடுறாரு. ராமசாமி நாயக்கர் வாடகைக்கு விடுறாரு. யாருக்கு? தலித்துக்கா? இல்லை பட்டியலினத்தில் வேறு யாராச்சும் இருக்காங்களா? வன்னியர்களுக்கோ இல்லை வேறு முத்தரையருக்கோ அந்த மாதிரி யாருக்கும் கொடுத்தாங்களா? பள்ளர், கள்ளர், பறையர் அவங்களுக்கு யாரும் கொடுத்தாங்களா? யாருக்கும் கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாரு? பிராமணர்களை மட்டுமே குடியேற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? டேய், உங்களுக்கெல்லாம் வீடை கொடுத்தேன்னு சொன்னால் பண்ணி கட்டுற லாய மாதிரி ஆயிரும்டா அப்படின்னு சொன்னார். அவங்க வீட்டை நல்லபடியாக வச்சுக்குவானுங்க, வாசலில் தெளித்து கோலம் போடுவாங்க, வீடை நல்லா வச்சுக்குவாங்க, வாடகையை மாதம் கொடுப்பாங்க. நீங்கள் வீடையும் ஒழுங்காக வச்சுக்க மாட்டீங்க. மாட்டு கொட்டாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல சார், பன்றி கட்டும் இடம் மாதிரி வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரை பற்றி? தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி, பட்டியலின மக்களை பற்றி அவர் சொன்னது இது. அப்போது அவருடைய மைண்டில் எவ்வளவு வெறுப்பு அவங்க மேலே இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வெளியே வரும். இனிமேல் நிறைய விஷயங்கள் நம்ம மாதிரி ஆளுங்களும் நிறைய பேசுவோம், நிறையா வரும், பார்க்கத்தான் போகிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், சீமான் சொன்னதில் என்ன தப்பு கிடையாது. அடுத்த நாளே வந்து அப்படி ஒரு கருத்தையே ஈவேரா சொல்லலை அப்படின்றதையும் வாதமாக வைக்கிறாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அண்ணாமலை சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், எப்படி அவங்க ரிமூவ் பண்ண முடியும்?
அண்ணாமலை சொல்கிறாரு அவங்க வந்து இந்த அந்த மாதிரி புஸ்தகங்களில் அந்தந்த வரிகளை நீக்கிட்டாங்க, அந்தந்த பகுதிகளை நீக்கிட்டாங்க. குடியரசு நாளேடில், குடியரசு நாளேடு இன்றைக்கி நீங்கள் வந்து கன்னிமேரா லைப்ரரியில் போனீங்கன்னா கிடைக்கும். குடியரசு நாளேடுலேயும் அதெல்லாம் நீக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ அது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி தேசியமயமாக்கப்பட்ட சொத்து, நாட்டின் சொத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம். எப்படி பாரதியாரோடலாம் நாட்டின் சொத்தாக மாற்றினோமோ, நேரு குடியரசுல பதிவு பண்ணியிருக்காரு 4/6/1940. அது இப்போ வந்திருக்கு. அது மாதிரி இதெல்லாமே வரும், இதெல்லாமே கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் நம்ம இன்னும் நல்லபடியாக இருக்கணும். டிஎம்கே, ஏன்னா டிஎம்கேக்காரன் இல்லை, இப்போ துரைமுருகன் பேசின காணொலி ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. ஈவேரா மட்டும் மணியம்மையை கல்யாணம் பண்ணலனாக்க திமுக என்ற கட்சியே உருவாயிருக்காது. ஆமாம், கண்டிப்பாக உருவாயிருக்காது. அந்த ஒரு காரணத்தை காட்டு அது. யூ மை காட், அந்த பீரியடில் டிஎம்கே பற்றி ராமசாமி நாயக்கர் சொன்னது, நாயக்கரை பற்றி டிஎம்கேக்காரங்க சொன்னதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ருசிகரமான தகவல். 400 watts புஸ்தகங்கள்லாம் கிடைக்குமே, பல்ப் ஃபிக்ஷன் அப்படிம்போமே, ராக்கி ராணி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதாவது காம இச்சை இந்த மாதிரிலாம் புஸ்தகங்கள்லாம் இருக்கும் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனில். அந்த காலத்தில் இகின் பாதமிஸில் நீங்கள் இப்படி கருணாநிதியும் கதை எழுதியிருக்காரு. அப்பா வந்து மகளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கதையெல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நடந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அனிமல்ஸ் மாதிரி நம்ம ஃப்ரீ சொசைட்டியில் இருக்கணும். அதைத்தான் நான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ராமசாமி நாயக்கருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் ஒத்துக்கலை, பாக்கியெல்லாம் ஒத்துக்கிறோம்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஜாதியை ஒழிச்சோன்னு சொல்கிறாரு. ஜாதி எங்கே ஒழிச்சார்? பிராமண வெறுப்புன்னு சொல்லிவிட்டு, எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அதை நான் சொல்லக்கூடாது அது, ஏன்னா அவருடைய ஆதரவு எங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அவர் பிராமணர்களுக்கு ஆதரவாக தான் இருந்தார். ஆனால் வந்து இந்த கடவுள் மறுப்பு, பிராமண எதிர்ப்பு, இந்த 2-3 விஷயங்களை மட்டும்தான் டிஎம்கே சப்சிக்வெண்ட்லி கையில் எடுத்தது. அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு கூட கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருந்தது. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பிணக்கம் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி போயிடுது. அதுக்கப்புறமா இவங்க வந்து ராமசாமி நாயக்கரை மொத்தமாகவே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே காரங்களும் டிகே காரங்களும், ராமசாமி நாயக்கர் அதை செய்தார், இதை செய்தார். ராமசாமி நாயக்கர் சொல்லாததை கூட அவர் சொன்ன மாதிரி. இப்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான மெசேஜ் ஒன்று வரும், அதுக்கு கீழே விவேகானந்தர் அப்படின்னு போட்டுருவோம். இன்னொரு அழகான மெசேஜ் வரும், அதுக்கு கீழே அப்துல் கலாம் அப்படின்னு. அப்துல் கலாம் உண்மையிலேயே அதை சொல்லியிருக்கவே மாட்டார் சார். விவேகானந்தர் அதை பேசியிருக்கவே மாட்டார். ஆனால் அவங்க பேசின மாதிரி அவங்க காமிச்சிடுவாங்க. ஸோ இவர் இப்படி பேசியிருக்காரு, இவர் இப்படி, ஏன்னா இவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பிம்பமாக மாற்றிட்டாங்க. அதாவது பாமர மக்களுடைய மூளையை மழுங்கடிச்சு இதை நம்ப வச்சுட்டாங்க. அதனால் அந்த பிம்பத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த பிம்பத்துக்கு அடி விழுது. இப்போ அந்த பிம்பம் சிதறம் அடைஞ்சதுன்னா, சிதைக்கப்பட்டால் நம்மளுக்கு அரசியலில் அடி ஏற்படும், அதாவது அரசியலில் பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிற அந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிம்பத்தை இன்னும் உயர்வாக சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால பெரியார் சொல்லாததெல்லாம் கூட பெரியார் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் அம்பேத்கருக்கு ஆயிருக்கு. இல்லை, இன்னைக்கு எப்படி ஞானசேகரன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்களோ, 2006 காலகட்டம்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் திமுகவினர் வந்து ஈவேரா சிலையை அடித்து உடைக்கிறாங்க. கருணாநிதி அவர்களை நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம். ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் தவிர்க்கிறாரு கருணாநிதி. இப்படி ஒரு வரலாறு இருக்குது. ஆமாம், அது அந்த ஒரு வரலாறு இருக்குது. கரெக்ட். அந்த மாதிரி பல அக்கேஷன்ஸில் அந்த மாதிரி நடந்திருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்ட் ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் இப்போ தான் அது காரணம் என்னன்னு கேட்டால், இந்த 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 இன்டரிம் பீரியட் இருக்குது இல்லையா, அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த ஒரு 30-40 வருஷத்தில் ராமசாமி நாயக்கர் சமூகத்துக்கு எதிராகவும் பாரதத்திற்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் சொன்ன பல விஷயங்களை அவங்க வந்து மறைச்சிட்டாங்க. தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. ராமசாமி நாயக்கர் போல பெண்ணுரிமைக்கு போராடியவர் யாருமே இல்லை அப்படின்ட்டு. பெண்ணுரிமைக்கு அவர் என்ன பண்ணார், அதாவது ஒரு பெண்ணு 5 ஆண்களுடன் படுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது பெண்ணுரிமை சொன்னால், அந்த மாதிரி பெண்ணுரிமை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்து கண்ணகியை வணங்குறவங்க, கண்ணகியை கொண்டாடுறவங்க, அந்த மாதிரி எங்களுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி நாங்கள் கண்ணகியே இழிவாக பேசியிருக்காரு, கண்ணகியும் இழிவாக பேசியிருந்தாரு, எல்லாருமே இழிவாக தான் பேசியிருக்காரு.
அவர் இழிவாக பேசாத இஸ்லாமியர்களை பற்றி அவர் இழிவாக பேசினதை விட அதிகமாக யாருமே பேசினது கிடையாது. இஸ்லாமியர்கள் இன்னைக்கு பாருங்கள், இந்த மாதிரி ராமசாமி நாயக்கர் விழாவில் போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கலந்துக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு விஷயம் புரியாது, விஷயம் தெரியாது, உண்மையான விஷயங்கள்லாம் மறைச்சிட்டாங்க. எப்படி நம்ம நேரு ஆட்சி ஆரம்பித்த போது 1947 நம்மளுடைய உண்மையான சரித்திரம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. 562 சமஸ்தானங்கள் இருந்தது, மன்னர்கள் இருந்தார்கள், நன்னா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இஸ்லாமிய படையெடுப்பு வந்தது. படையெடுப்பு வந்த பிறகு தான் இந்த இந்து ராஜ்யங்கள்லாம் அழிக்கப்பட்டன, சிதறடிக்கப்பட்டன, பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், மதமாற்றப்பட்டார்கள், கோவில்கள் இடிக்கப்பட்டன, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது அதுக்கு முன்னால் வரைக்கும் உலகத்தில் நாகரிகமே இல்லாமல் இருந்தபோது சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம நாட்டில் செழிப்பாக இருந்தது. அதே மாதிரி உலகத்தில் கல்வி அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது, நான் சொல்கிறேன் 1000 வருஷம் முன்னால், 1024 வருஷம் முன்னாலன்னு வச்சுக்கோங்க, ஈவேரா பிறப்பதற்கு முன்பு, பிறப்பதற்கு முன்பே அப்போவே நம்ம 0 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேருந்து சூரியன் எவ்வளோ தூரம் இருக்குது, நட்சத்திரம் அந்த சப்த ரிஷி மண்டலம் சொல்லுவாங்களே, அது எப்போ வரும், இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டோம். புவி உருண்டைங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்போ கூட அவங்க இந்த ஃப்ளாட்டு தான், புவி ஃப்ளாட்டாக தான் இருக்குது, நம்ம பார்க்குறோமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். கல்வி என்பது உலக அளவில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது உலகத்திலேயே மிகப்பெரிய 2 பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டில் தான் இருந்தது. நலந்தா பல்கலைக்கழகம், அப்புறம் தக்சசீல பல்கலைக்கழகம், அது பெஷாவரில் இருக்குது, அது போயிடுச்சு. இப்போ நலந்தா பல்கலைக்கழகத்தை தான் அந்த பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவங்க மொத்தமாக அழித்து மோடி அவர்கள் இப்போ அதுக்கு தீக்கிரையாக்கிவிட்டான், அதை தீ வச்சு கொளுத்திவிட்டான். அந்த பக்தியார் கில்ஜிங்கிற ஆளுக்கு தான் அந்த ஊர் பேரையே வச்சுட்டாங்க, பக்தியார்பூர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. பட்னாலேருந்து 42 கிலோமீட்டரில் பக்தியார்பூர், நான் போய் பார்த்துருக்கேன். பக்தியார்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த பக்தியார்பூருடைய பேரை மாற்றணும், ஏன்னா பக்தியார் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டானே, நிறைய பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டானே. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்களை சிறுசேதம் பண்ணிடுவாங்க, ஆண் சிறுவர்களை சிறுசேதம் பண்ணிடுவாங்க, பெண் குழந்தைகளை மட்டும் கூட்டிகிட்டு போடுவாங்க இனவிருத்திக்காக. அந்த மாதிரி இருந்தது. அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சார பெருமை, பண்டைய பாரம்பரிய பெருமைகளெல்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்லவே இல்லை நம்ம கல்வி திட்டத்தில். அதாவது ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில். இந்திய வரலாறு 1526க்கு அப்புறம் தான் ஆரம்பித்த மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா நீலகண்ட சாஸ்திரியினுடைய புஸ்தகத்துலேருந்து வடநாட்டுக்காரர்கள் எழுதின புஸ்தகம் வரையும் நீங்கள் பாருங்கள். 1526 பாபர், அக்பர், ஹுமாயூன், ஷாஜஹான், ஜஹாங்கீர், இப்படி தான் வரும், அவுரங்கசீப், இப்படி தான் வரும். எந்த ஒரு மன்னன், எந்த ஒரு ஹிந்து மன்னன் என்ன நம்ம நாட்டாண்டான், என்ன அவனுடைய எவ்வளோ செழிப்பாக இருந்தது, எப்படி ஒரு நியாயம் வழங்கப்பட்டது, குற்றம் இல்லாத ஒரு சமூகம் எப்படி இருந்தது, இதெல்லாம் பற்றி யாருக்கும் தெரியாது. உத்தரமேரூரில் ஒரு கல் இருக்குது, இந்த கோவிலில், அந்த பெருமாள் கோவிலில். அந்த கல்லில் கிளியராக அந்த அரசியல் சாசனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பார். நரேந்திர மோடி 2015 அதை ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவார். சேஷன், டிஎன் சேஷன் தேர்தல் ஆணையராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் காஞ்சி மகாபெரியவர் போய் பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உத்தரமேரூரில் அந்த கல்வெட்டு இருக்குது பாடுறா, அங்கே போய்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு போய்ட்டு அதை படிச்சுக்கோ அப்படிம்பார். இவர் அங்கே போய்ட்டு அதை படிச்சுட்டு வருவார். சேஷன் படிச்சுட்டு வர்றாரா? அந்த காலத்தில் அதை எழுதியிருக்காங்க சார். இந்த பெருமையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. யாருக்காவது தெரியுமா? நரேந்திர மோடி சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. அது மாதிரி எவ்வளவோ பெருமைகள் இருக்குது, அதெல்லாம் அழிச்சிட்டோம். அதெல்லாம் மீட்பதற்காக தான் நரேந்திர மோடி நிறையா வேலை பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மையிலேயே நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கல்ச்சர், பாரம்பரியம், இதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சிதறடிச்சிட்டாங்க. ஒரு போலி பிம்பமான, ஒரு போலி நாத்திகவாதியான ராமசாமி நாயக்கரனுடைய அந்த பிம்பத்தை கட்டமைச்சு அதுதான் அதையே தான் விஜய் பண்ணுறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
அண்ணாமலை சொன்னார் 2022 நவம்பரில் பெரியார் சிலைகளை நாங்கள் அகற்றுவோம் அப்படின்னாரு. உடனே எங்கள் நாடே கொந்தளிச்சு போச்சு. அப்புறம் அவர் சொன்னார், பெரியார் சிலைகளை கண்டிப்பாக அகற்றுவோம், அது எங்கே இருக்க வேண்டுமோ அதற்கு உரிய இடத்தில் வைக்கப்படும், ஆனால் கோவிலுக்கு முன்னால் வைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னார். அந்த நாள் ரொம்ப விரைவில் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ரிமைண்டர் நான் உங்களுக்கு தரேன். திரிபுராவில் லெனின் சிலைகளுக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஆகலாம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து மக்களுக்கு வந்து உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதே தான் ஆந்திராலையும் நடந்தது. ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தந்தையாருக்கு ஊர் ஃபுல்லாக செலவழிச்சாரு. ஜெகன்மோகன் ரெட்டி ஆமாம் மாற்றிட்டாங்க. அது மாதிரி மக்களுடைய புரட்சி அப்படின்னு வரும்போது உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த அரசு மக்களுடைய போராட்டம், அறவழி போராட்டத்தை எல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் அவங்களுடைய தோழமை கட்சிகளே வந்து ஓரளவுக்கு சுட்டி காட்ட தான் போனாங்க. ஆனால் சம் அரசியல் காரணங்களுக்காக அவங்களை வந்து பாருங்களா, அன்றைக்கி வேல்முருகனே வந்து சட்டசபையில் முதல் நாள் தேசிய கீதம் பாட முடியாது அப்படின்னு, அதுக்கு முன்னால் இவரே எழுந்திரிச்சு ஆளுநர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் அண்ணா 5 பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் துணைவேந்தர் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, உங்களால் தான் இது நடந்ததுங்கிற மாதிரி இவர் அதாவதுங்க டிஎம்கேக்காரங்க சொன்னாதான் பரவாயில்ல, நீங்கள் ஒரு தோழமை கட்சிக்காரராக இருந்து எங்கள் போய் சொல்ல என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள். அதாவது ஒரு மாதம் முன்னால் அவ்வளோ வீராப்பாக பேசுனீங்க, இன்றைக்கி அதே டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாக சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டுருக்கு, டீல் முடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பண்ருட்டி நிச்சயம், பண்ருட்டி பக்கத்தில் குறிஞ்சிப்பாடி கிடைக்கலாம் அல்லது பெட்டி கிடைக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குமா என்னங்கிறது இல்லை. அதாவது ஒரு கொஞ்சம் நஞ்சம் ஒரு நேர்மையுள்ள அரசியல்வாதியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை அப்படின்ட்டாரு. செல்வப்பிறந்தகை மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது. ஆமாம், இதை விட பெஸ்ட் ஆட்சி ராமராஜ்யம் நடக்குது அப்படின்னு சொன்னார் ரகுபதி. இவர் ரகுபதி சொன்னார், சேகர் பாபு சொன்னார் ராமராஜ்யம் நடக்குது அப்படின்னாரு. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தில் கம்யூனிஸ்டுகள் நான் பாராட்டுறேன். கம்யூனிஸ்டுகள் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க, போராட்டங்களை நடத்த அனுமதி தர வேண்டும், போராட்டங்களை முடக்குவது சரியில்லை, அவசர நிலையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கூடவா ஒரு வேல்முருகனுக்கும் திருமாவளவனுக்கும் தைரியம் இல்லை திமுகவை எதிர்கொள்ள, திமுகவுக்கு கண்ணாடி காமிக்கிறதுக்கு? அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஈவே ராமசாமி நாயக்கரனுடைய உண்மையான ஸ்வரூபம், உண்மையான ரூபம் வெளியே வரும்.